இடது பக்கம் அர்ஜுன், வலது பக்கம் ரவி. அர்ஜுன் தூங்கி வழிகிறான், அலாரத்தை அணைக்கிறான். ரவி 5 மணிக்கு எழுந்து புன்னகையுடன் படுக்கையை மடிக்கிறான். உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். 1. சூரியன் உதித்த பிறகு எழுந்து வாழ்க்கையை துரத்துபவர்கள். 2. சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து வாழ்க்கையை வழிநடத்துபவர்கள். இதில் நீங்கள் யார்? ஒழுக்கத்தின் அவசியம். ரவி அமைதியாக அமர்ந்து தண்ணீர் குடிக்கிறான். பிறகு ஒரு நோட்டில் அன்றைய வேலைகளை திட்டமிடுகிறான். ரவி, நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க. ஏன் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு. அது வெறும் தூக்கத்தை குறைக்கிறதுக்காக இல்ல. அது உன்னோட மனசை உன் கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கான ஒரு பயிற்சி. அதிகாலை 5 மணி முதல் 7 மணி வரை இருக்கும் அமைதி ஒரு வரப்பிரசாதம். அந்த நேரத்தில் உங்கள் மூளை 100 விழுக்காடு கூர்மையுடன் இருக்கும். மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும்போது நீங்கள் ஓடத் தொடங்கினால். பந்தயத்தில் நீங்கள் தான் முன்னிலையில் இருப்பீர்கள். 20-20-20 விதி. உடற்பயிற்சி செய்தல், தியானம் செய்தல் மற்றும் புத்தகம் வாசித்தல் போன்ற காட்சிகள். காலை நேரத்தை எப்படி பயன்படுத்துவது? இந்த 20 முதல் 20 வரை -20 விதியை பின்பற்றுங்கள். முதல் 20 நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்கள். இது உங்கள் உடலை சுறுசுறுப்பாக்கும். அடுத்த 20 நிமிடம் நிதானம், தியானம் அல்லது இறைவனிடம் வேண்டுதல். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். கடைசி 20 நிமிடம் வளர்ச்சி, ஒரு நல்ல புத்தகம் வாசியுங்கள் அல்லது உங்கள் இலட்சியத்தை பற்றி யோசியுங்கள். சவால்களை முறியடித்தல். அர்ஜுன் இப்போது மெதுவாக மாறத் தொடங்குகிறான். அவன் அலாரத்தை அணைக்காமல் எழுந்து ஓடத் தொடங்குகிறான். ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்தது. அந்த போர்வை நம்மை கட்டிப்போடும். ஆனா இன்னும் 5 நிமிஷம் தூங்கலாம். உன் மனசு சொல்லும்போது வேண்டாம், எழுந்து நில். நீ சொல்ற பாத்தியா. அங்கதான் உன் வெற்றி ஆரம்பிக்குது. ஒழுக்கம் என்பது உனக்கு பிடித்ததைச் செய்வதல்ல. உன் வளர்ச்சிக்கு எது தேவையோ அதை விருப்பமில்லாத போதும் செய்வது. அர்ஜுன் மற்றும் ரவி இருவரும் ஒரு உயரமான இடத்தில் நின்று உதயசூரியனை பார்க்கிறார்கள். இருவரும் சேர்ந்து நாளை என்பது ஒரு ஏமாற்று வேலை. இன்று என்பதே நிஜம். நாளை காலை முதல் அல்ல. இந்த நிமிடம் முதல் உங்கள் ஒழுக்கத்தை தொடங்குங்கள். ககாலையை வெல்பவன் கவலையை வெல்வான். உலகத்தை ஆளத் துடிக்கும் முன் உன் காலையை ஆளக் கற்றுக்கொள்.